வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PSI சோலார். இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.6 கிலோவாட் ஆன் கிரிட் பிளான்ட்டு வித்தவுட் சப்சிடி. ஆமாங்க, இது சப்சிடி இல்லாமல் நம்ம சொந்த காசுலேயே போடுற ப்ராஜெக்ட் இது. என்னப்பா இது எல்லாமே நீங்கள் எல்லாமே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சப்சிடி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நீ சப்சிடி இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். சப்சிடி போகலாமா இல்லை நான் சப்சிடி போகலாமான்னு உங்களுக்கே புரியும். இது இந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3.6 கிலோவாட்டு. 3.6னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேனல் பார்த்தீங்கன்னா டாப்கான் பேனல். ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸு டாப்கான் பேனல். என்னப்பா டாப்கான் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேனலில் ஃபஸ்ட்டு பாலி மோனோ பெருக்கு ஆஃப் கட்டு, அதுக்கப்புறம் பைபேஷியல். இப்போ பைபேஷியலை தாண்டி இப்போது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஹையர் எஃபிஷியன்சி தர மாதிரி, அதாவது ஒரு பேனல்லேருந்து இப்போ அதிகமாக பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு பேனல் வந்திருக்கு. அது போய் தான் டாப்கான்னா என்னென்னா, மோனோ பேனலுக்கும் அந்த பேனலுக்கும் கீழே பாட்டம் ஷீட்டுக்கும் இடையில ஒரு தின் லேயர் வச்சுருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பேனலோட எஃபிஷியன்சி அதிகமாகவும் குறைஞ்ச சைஸில், அதாவது ஒரு பேனலோட சைஸில் ஒரு 600 வாட்ஸ் வரையும் நம்ம வாட்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ் ரெனிசோஸ் பிராண்டு, 600 வாட்ஸு டாப்கான் பேனல், கிளாஸ் டு கிளாஸ், அதாவது மேலேயும் கிளாஸு கீழேயும் கிளாஸ் இருக்கும். இந்த பேனல் 6 பேனல் போட்டிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3600 வாட்ஸு. இந்த 3600 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 10,000 பில்லு வரவங்களுக்கு கூட இது மினிமம் சார்ஜ் கொண்டு வந்துடும். ஒரு 300 ரூபாய் கீழே EB பில்லை கொண்டு வந்துடும். சரிப்பா, இது ஓவரால் காஸ்ட் என்ன? நான் சப்சிடியில் போட்டால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.95க்கு போடுறேன் 3 கிலோவாட்டை. எனக்கு சப்சிடி போக எனக்கு ஒரு 1.30 தான் அப்படி தான் கிடைக்குது. நான் இந்த ப்ராஜெக்ட் போட்டால் எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இது 3.6 கிலோவாட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேனல் போட்டோம்னா 3 கிலோவாட்டு. 3 கிலோவாட் போடும்போது எங்ககிட்ட ஸ்டார்டிங் 135லேருந்து பண்ணி கொடுக்க முடியும் வித்தவுட் சப்சிடி. அது சப்சிடி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரெஷரும் நமக்கு கிடையாது. நம்ம இப்போ சோலார் போடுறோம், சோலார் போட்டு EBயில் அப்ளை பண்ணுறோம், EBயில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு நெட் மீட்டரிங் வாங்கிக்கிறோம். சில கஸ்டமர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம சப்சிடி இல்லாமல் டேட்டா போடும்போது நம்மளுக்கு நெட் மீட்டரிங் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. நெட் மீட்டரிங்க்கும் சப்சிடிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஓகேங்களா? இதுவே நம்ம 3.6 கிலோவாட் போடுறோம், அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம 1.52க்கு பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லி செட்டு எல்லாமே, லைட்டிங் அரசு, எர்த்து, பேனலு, ஸ்ட்ரக்சரு, எர்த்திங்கு, இன்வெர்ட்டருக்கு 7 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். பாலிகேப் இன்வெர்ட்டரு, நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா பாலிகேப்பு, குட்பி அதை மாதிரி பிராண்டட் இன்வெர்ட்டர் தான் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டாக வேணும், எனக்கு சப்சிடியில் போக விருப்பம் இல்லை, சப்சிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற பேனல் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சப்சிடியும் பண்ணி கொடுக்குறோம். சில கஸ்டமருக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் சப்சிடியும் கேட்பாங்க, அதுவும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எது தேவைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.